நான் ஏன் இந்த படத்தை இந்த அளவுக்கு நான் கழுவி ஊத்துறேன் அப்படின்னாக்கா, நான் விஜய் ஃபேன் தான் கழுவி ஊத்துறேன். நிறைய விஜய் ஃபேன் வந்து வேற மாதிரி பேசுவேன், படம் சூப்பர் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. நான் கழுவி ஊத்துறதுக்கு காரணமே விஜய்னால கிடையாது, ஆக்சுவலா வெங்கட் பிரபுனாலதான். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் கோட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு வாரமா வந்து FDFS எப்படியாவது கிடைச்சிருமான்னு தெரியாதவனுக்குலாம் ஃபோன் பண்ணுவோம் நம்ம, எவனுக்கும் ஃபோன் பண்ணுவோம் நம்ம. லியோ படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தவனுக்குலாம் பிளாக்ல வித்தவனுக்குலாம் இப்போ ஃபோன் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு கேட்டிருப்போம் நம்ம. ரெண்டாவது ஒரு வாரமா கண் முழிச்சு எப்படா ஆன்லைன்ல வரும்னு பார்த்தா கடைசியில் ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் எப்படியோ உருண்டு பிறண்டு ஒரு டிக்கெட் எப்படியோ உசார் பண்ணியிருப்போம். அந்த டிக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 4000 அப்படின்னு வாங்க. சரி அவ்வளோலாம் கொடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு கடைசியில் வந்து இன்னைக்கு காலைல செலிப்ரேஷன் 7:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நின்றுட்டு, நான் போனது 10 மணி ஷோ, ஆனா இந்த தியேட்டர்ல பார்க்கல, வேற தியேட்டர்ல காலைல செலிப்ரேஷன் பார்த்துட்டு என் தியேட்டருக்கு போய் நான் பார்த்துட்டு பார்க்கிங் மட்டுமே 120 ரூபா நான் பே பண்ணி இன்னைக்கு வந்து நின்று முன்னாடி பேசுற அளவுக்கு இந்த படம் ஒர்த் இல்லை. நம்ம அதாவது ஒரே விஷயம் தான், விஜய் அவர்கள் அப்படின்னும் போது அவரோட படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். அவரோட படங்கள்ல அவர் மட்டும் தனியா தெரியணும், அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கணும், அவருக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கணும், கதையில ட்விஸ்ட் இருக்கணும், நிறைய எதிர்பார்ப்போம் இல்லையா? இதில் நம்ம எதிர்பார்த்து எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அன்லஸ் அண்டில் ஒரு 2 விஷயத்தை தவிர விஜயோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும், ஒரு தனியா தெரியும் அவரோட ஆக்டிங். இந்த ஃபேமிலி போர்ஷன்ல சூப்பரா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஃபைட் போர்ஷன் நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபைட் சீன்லாம் அந்த பையன் விஜய் பண்ணியிருப்பாரு ஃபைட், அது உண்மையிலே ரொம்ப ரசிக்கும் வகையில தான் இருந்துச்சு. இதை தாண்டி படத்துல எதையுமே ரசிக்கும் வகையில இல்ல. ஸ்டோரி லைன் நல்ல ஸ்டோரி லைன், ட்விஸ்டோட ஒரு ஸ்டோரி லைன். ஆனா அது வந்து அடுத்தடுத்த சீனுக்கு அதை கொண்டு போகும்போது இவங்க அதை ப்ராப்பரா கொண்டு போகலன்ற மாதிரி தோணுச்சு. அதுதான் வெங்கட் பிரபு பண்ண ஒரு பெரிய தப்பு. அதுதான் படத்துக்கு இவர் தேவை, இவர் தான் ஹீரோ, இவரால் இதை பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைச்சா பரவாயில்ல. விஜய் அவர்களால இதெல்லாம் பண்ண முடியாது, கூட 2-3 பேரை போட்டு சப்போர்ட்டிங் ஆக்டரா போட்டாதான் இதெல்லாம் பண்ணுவார்னு நினைச்சது தான் பெரிய தப்பு. எல்லாரும் ஈக்குவலா ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா பிரபுதேவா ஒரு பக்கம், பிரசாந்த் ஒரு பக்கம், ஜெயராம் ஒரு பக்கம், அஜ்மல் அமீர் ஒரு பக்கம், பிரேம்ஜி ஒரு பக்கம், வைபவ் ஒரு பக்கம், இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு வச்சது அது தேவையில்லை. பட் ஆனால் எதிர்பார்த்ததுதான். வெங்கட் பிரபுவோட படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதாவது படத்துல வந்து நீங்க 1-2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? படத்தோட ஸ்டோரி லைன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை ரசிப்பீங்க. மற்றபடி வர ட்விஸ்ட் எல்லாமே படத்துல ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு. ஆக்சுவலா படத்துக்கு ஒரு ட்விஸ்ட்னா அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம நம்புற மாதிரி இருக்கணும், ஏத்துக்கணும். நம்ம ஆக்சுவலா இஷ்டத்துக்கு வந்து நாங்க போடுவோம், நீங்க அதை பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனையே. இவங்க அதை சொல்லாம இருந்து அவரை டைரக்டா பாத்துருந்தா கூட நம்ம நல்லா இது பண்ணிருப்போம். அவர் வர சீன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவர் வந்தார் ஒரு சீன், அந்த சீன் நல்லாலாம் இல்லை ஆக்சுவலா. சார் அப்ப நல்ல சீன் ஒன்று வருவாரு, அது எப்பன்னு கடைசி வரைக்கும் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சீனே வரல ஆக்சுவலா. ஸோ அவர் வந்த சீனை ப்ராப்பரா வந்து எடுக்காம இவங்களா தேவையில்லாம பில்டப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். படத்தோட பெரிய பிரச்சனை யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படத்துக்கு அனிருத் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். இவனை கொடுத்து தேவையில்லாம சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். படத்துல பிஜிஎம் இல்லங்க, எங்க பிஜிஎம் நம்ம எங்க ரசிக்க முடியுது? பிஜிஎம்லாம் கிடையாது. லாஸ்ட் 30 நிமிஷம் வந்து சிஎஸ்கேவோட லைவ் கமெண்ட் தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம் நம்ம. ஆக்சுவலா பிஜிஎம்னு ஒன்று கிடையவே கிடையாது படத்துல. அதாவது படத்தோட ஆரம்பத்துல இருந்தே நமக்கு ஒரு அறிகுறியா தெரிய ஆரம்பிச்சது, சரிங்களா? எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளில போனா கால் தடுக்குச்சுன்னா இன்னைக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அப்டேட்டுக்கு மேல அப்டேட் இவங்க விட்டே இருந்தாங்க. ஒரு அப்டேட் கூட ரசிக்கிற வகையில இல்ல. சரி ஓகே பரவாயில்ல, அப்படின்னா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒப்பேத்தி நம்மளே நம்ம பார்ப்போம் உள்ள போயிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடி ஒரு பீம் ஒன்று வந்துச்சு வட சென்னையில, நம்ம மால் ஒருத்தன் பிளாக்ல இருக்கணும்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த கோட் படத்தை நாசம் பண்றதுக்கு வெங்கட் பிரபு இவனையும் உள்ள போட்டுருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு. படத்தோட கான்செப்டே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜயை வந்து அப்பா விஜயை பழி வாங்குறதுக்கு பையன் விஜய் வருவாரு. அவங்க 2 பேரும் தான், அதாவது தளபதி இளைய தளபதி அப்படின்ற மாதிரி தான் போவோம். அது மாதிரி தளபதியை பழி வாங்குறதுக்கு அவரோட பையன் வராருன்னும் போது கோட் படத்தை பழி வாங்குறதுக்கு வெங்கட்டும் இவனும் வந்துட்டாப்ப. ஆமா அப்படிதான் இருக்கு. இன்டர்வல் எல்லாம் ட்விஸ்டே இல்லை. அது எப்படின்னா அந்த ட்ரம் கார்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஜான்சினாக்கும் கெயினுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி போடும்போது தளபதி இளைய தளபதின்ற மாதிரி போட்டாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இதுக்கப்புறம் நாங்கள் இதைத்தான் காட்ட போறோம் அப்படின்னு ஒன்று காமிச்சாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரவங்க பூரா விஜய் ஃபேன்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு பார்க்குற விஜய் ஃபேன். அந்த விஜய் ஃபேன்ஸ்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க பக்கத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி இதா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணோன்னா, ஏய் படத்தில் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும் பாடுறா இருக்கும் பாடுறா அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த நிலைமையில இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க. ஒரு சீன் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய சீன் இருக்கு, சென்டிமெண்ட் போர்ஷன் நல்லா இருக்கு, ஒரு சில சீன் நல்லா இருக்கு, ஒரு சில சீன் ரொம்ப அப்படியே ஃபிளாட்டா போற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே எனக்கு என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு ஆக்சுவலா, எல்லாமே சூப்பரா இருந்தா கூட ஒரு பெரிய ஒரு ஆக்டர் அவரை வச்சு ஒரு நல்ல படம் கூட எடுத்து வாங்க முடியல அப்படின்னும் போது அது ஏன் இன்னும் அவுட்டேட்டடா இருக்காரு ஆக்சுவலா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். அதுதான் ஒரு வருத்தம் எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்லா விஜய் ஃபேன் நான். இவங்க சொல்லுவாங்க எதிர்பார்க்காம நீங்க போய் பாருங்க படத்தை அப்படின்னுவாங்க. எதிர்பார்க்காம போக முடியாது, ஏன்னா இவர் ஒரு பெரிய ஸ்டார், கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். நேற்று நைட்ல இருந்தே அந்த படத்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாம்
யோசிச்சு தான் பார்ப்பாங்க கண்டிப்பா. அந்த அளவுக்கு உள்ள வந்து பார்த்தாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். உண்மையிலே ஆனஸ்டா நீங்க வந்து ஒரு விஜய் ஃபேனையும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நான் வெளில சொல்ல மாட்டாங்க படம் சூப்பர். ஏன்னா நம்மளே இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் எவனா இந்த படத்தை நல்லா இருக்கணும், ஆல்ரெடி கலாய்க்கிறதுக்கு ஒரு கும்பல் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவனு சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நான் என்னோட ரிவ்யூ சொல்றேன், அவ்வளவுதான். விஜய் சார் உண்மையிலேயே சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்டிங் ஃபைட் சீன்லாம் பயங்கரமா இருக்கு படத்துல. டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு படத்துல. ஆனா ட்விஸ்ட்டை ப்ராப்பரா ரிவீல் பண்ணல படத்துல. ஒரு சில ட்விஸ்ட்டை மட்டுமே ரசிக்க முடியும் தவிர என்டையர் மூவியை ரசிக்க முடியல ஓப்பனா சொல்லணும். அதுதான் சொல்றேன்ல, படத்துல ட்விஸ்ட் வைக்கணும், மக்கள் ட்விஸ்ட்டை விரும்புறாங்க அப்படின்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறாங்களே தவிர இந்த ட்விஸ்ட் வந்து இவங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய ட்விஸ்டான்றதை அவங்க யோசிக்கல உண்மையிலேயே. அதுதான் பிரச்சனையே. இல்ல அதுவும் மனசுல நிக்கல யாருமே. ஒருத்தர் இருக்காங்க படத்தை, இப்ப பிரபுதேவா இருக்காரு, அதே மாதிரி வந்து பிரசாந்த் இருக்காரு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ரோல் நல்லா ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், பிரபுதேவாக்கும் பிரசாந்துக்குமே சண்டை வந்துடும், ஒரு ஃபைட் இருக்கும். கடைசியில எவன் செத்தான் எவன் அடிச்சான்னு தெரியாது, படத்தை முடிச்சிருவாங்க. அந்த ஃபைட் என்ன ஆச்சுன்றதை அப்படியே துண்டா விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும் எல்லாருக்குமே. நிறைய ரோல் போட்டா இவரோட ஃபேன்ஸும் வருவாங்க, இவர் ஃபேன்ஸும் வருவாங்க, அவர் ஃபேன்ஸும் வருவாங்கன்னு இவங்க வந்து வியாபார ரீதியா தான் இந்த படத்தை பார்த்த மாதிரி தெரியுது எனக்கு உண்மையிலேயே. வழக்கமா வெங்கட் பிரபு அப்படின்னாலும் நமக்கு தெரியும், அவர் ஓஜி கேங்க தூக்கி உள்ள இறக்கி விடுவார். அதே மாதிரி இதுலயும் ஓஜி கேங்க தூக்கி இறக்கி விட்டுருக்காரு, இல்லைன்னு சொல்லல. இன்னும் இவர் என்ன பண்றாருனாக்கா இந்த ஜெயிலரு விக்ரம் படத்தை எல்லாம் பார்த்துட்டு கேமியோ இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணீங்களே, மண்டமலர் கொண்டே மறந்தீங்கன்ற மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் கொஞ்சம் ப்ராப்பரா போட்டுக்கலாம்ல. அதுக்காக இந்த பிஜிஎம்காக உட்காந்து ரசிச்சிருப்பான்ல, சுத்தமா இல்ல ஓப்பனா. அது வருது அதெல்லாம் 1-2 வருது, அதெல்லாம் ஓகே, நல்லதா இருக்கு, பரவாயில்ல. கேமரா ஆங்கிள் ஷேக்கிங் பயங்கரமா இருக்கு, தலைவலி வர மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் வராங்கன்னா அது ஒரே காரணம் என்னன்னா கிளைமேக்ஸ்ல வந்து சிஎஸ்கே மேட்ச் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்ப நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம வந்து கோட் படத்துக்கு வந்தோமா இல்ல சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி கிளைமேக்ஸ் ஃபுல்லா சிஎஸ்கே மேட்ச் தான் ஓடிட்டு இருக்கு. சிஎஸ்கே பிடிக்கும், தலை டோனி எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாஸ்ட் 30 நிமிஷம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் வெளியில அப்படின்னும் போது அப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். உண்மையிலேயே ஆனஸ்டா கேட்டீங்கன்னா இது கோட் பண்ண மாதிரி இல்லை. அதுதாங்க, அதுதான் ஓப்பனா சொல்லணும்னா இவனுக்கு பண்ண பெரிய தப்பே அதுதான். இந்த மாதிரி டோனி வராரு, எஸ்கே வராரு, த்ரிஷா வராங்க, இவரு வராரு, விஜயகாந்த் சார் வராருன்னா சொல்லாம இருந்தாலே ஒருத்தரை பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம். இவங்க எல்லாம் வராங்கன்னு போது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இப்ப சிஎஸ்கே மேட்ச்க்கு நீங்க போறீங்க, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது அப்ப டோனி ஏதோ ஒன்று பண்ண போறாரு போல, படத்துல வந்து ஏதோ ஒரு சீன்ல ஒரு ஆக்ட் பண்ண போறாரு போலன்னு பார்த்தா டோனி அவர் பாட்டு மேட்ச் ஆடிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருப்பாப்புல. இவங்க சும்மா அந்த இடத்துல ஒரு செட்டை போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப பேசப்பட்டது இந்த ப்ரமோஷன் லெவல்ல கூட விஜயகாந்த் சார் வராரு. அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் சொல்லுவேன் நான். விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்டே காமிச்சாங்க, விஜயகாந்த் சார் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பரவாயில்லப்பா தலைவர் வந்துட்டாருப்பா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஒரு சூப்பர் ரோல்ல வருவாருன்னாங்க, அந்த சூப்பர் ரோல கடைசி வரைக்கும் காணவே காணும். அந்த மாதிரி நம்மள பூரா ஏமாத்திட்டாங்க. பெருசா இல்ல விஜயகாந்த் சார் ரோல் இல்ல. விஜயகாந்த் சார் நம்ம என்ஜாய் பண்ணி பாத்துருப்போம் அப்படின்னாக்கா இவங்க சொல்லாம இருந்தா நம்ம பாத்துருப்போம், இவங்க சொன்னதாலே என்ஜாய் பண்ண முடியல. வெங்கட் பிரபுவோட படத்துல வந்து இல்ல அவரு ஜென்ரலா எப்பவுமே வந்து என் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒருத்தன் வைக்கிறான்னா அந்த டீ கடையில ஏன் அளவா இருக்கணும் அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமோசா விற்கிறோம்னா அதுவும் ஏன் அளவா இருக்கணும். அந்த மாதிரி அவரோட கேங் ஒரு 20 பேர் இருப்பாங்க, அவங்களே தான் உள்ள போடுவார். அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காரு, பரவாயில்ல. சரி பரவாயில்ல, நீங்க ஓஜி கேங்க போடுங்க பரவாயில்ல, பிரபுதேவா பிரசாந்த் எல்லாம் ஏன் உள்ள போட்டீங்க அப்படின்ட்டு ஒரு அவங்க இருக்கிறதால இந்த சீன் நவுந்துச்சுன்னு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்கேவே இந்த படத்துக்கு தேவையில்லைங்க. சிவகார்த்திகேயன் உள்ள போட்டீங்கல்ல, சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு எதுக்கு தேவை? நான் கேட்கறேன், ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கறேன். அந்த இடத்துல அவர் ரெஸ்ட் ரூம் போறாரு சிவகார்த்திகேயன், போயிட்டு வந்து கை கழுவுறாப்புல. அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் பார்த்து 2 பேரும் ஒரு இன்டராக்ட் பண்ணக்கூடிய சீன். அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் இல்லாம ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் எவனா ஒருத்தர் தான் கூட அவன்கிட்ட கூட பேசிருக்கலாம், அவர் தான் கூட அந்த கதை நகர்ந்துருக்கும். சிவகார்த்திகேயனால தான் நகருன்னு கிடையவே கிடையாது. அது மாதிரி சும்மா போட்டு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வாண்டடா திணிக்கிற மாதிரி திணிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுதாங்க எதிர்பார்த்தோம் நம்ம. உண்மையிலே இந்த படம் தியேட்டர் மெட்டீரியலா இருக்கும். ஒருத்தர் ஒரு சீன் பர்ஃபார்ம் பண்ணாலே படம் கண்டிப்பா பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும்னு நினைச்சோம். அதெல்லாம் இல்ல, உண்மையா சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. 200 ரூபா கொடுத்து பார்க்கலாம் இந்த படத்தை, 1000-2000 கொடுத்து பாக்குறது ஒர்த் இல்ல. ஐயே நீங்க வேற, நான் வந்து ஒரு விஜய் ஃபேனா அப்படின்னாக்கா படத்தை தாராளமா பாக்கலாங்க, திருப்பி நான் நாளைக்கு கூட பாப்பாங்க படத்தைன்னு சொல்லுவேன். விஜய் ஃபேனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஜென்ரல் ஆடியன்ஸா பாக்கணும்னா ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். பாக்கலாம் பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏன் இந்த படத்தை இந்த அளவுக்கு நான் கழுவி ஊத்துறேன் அப்படின்னாக்கா, நான் விஜய் ஃபேன் கழுவி ஊத்துறேன். நிறைய விஜய் ஃபேன் வந்து வேற மாதிரி பேசி படம் சூப்பர் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. நான் கழுவி ஊத்துறதுக்கு காரணமே விஜய்னால கிடையாது, ஆக்சுவலா வெங்கட் பிரபுனாலதான். ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு அவரோட கால் ஷீட் கிடைக்காம எவ்வளவு பேர் ரோட்ல நிக்கிறாங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஹீரோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும் நீங்க, அதை எப்படி பண்ணிருக்கீங்க, அந்த ஒரு கோவம் தான் எனக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அது நல்லா பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தளபதி அவர்கள் அரசியல் டேரக்டா போயிடலாம். அடுத்த படம் எல்லாம் பண்ணாதீங்க, இவங்களை நம்பி பண்ணாதீங்க. உங்களை வந்து தூக்கி விடுறத விட கால வர்றதான் ஊர்பட்ட பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களை நம்பாதீங்க. டைரக்டா தலைவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் சிஎம் தான் அவரு.
கண்டிப்பா படமே பண்ணாங்க. ஐயோ வேண்டாம், உண்மையிலேயே சொல்றேன் வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்றாருன்னு போது ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, இது மாதிரிலாம் பண்றோம் போது அவர் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. படத்தை வந்து பண்ணும்போது கூட அவரோட ஆங்கிள் வந்து ஓகே. பட் இப்போ இருக்க தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு போறாங்க, அதர் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்காம இவங்க இன்னும் பழைய விஜயகாந்த் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இது தொடர்ந்து விஜயோட படத்துல வந்து அந்த விமர்சனங்கள்ல எதிர்பார்ப்புக்கு இல்ல படம், அதான் பிரச்சனையே. படம் எதிர்பார்ப்புக்கு இல்ல. ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் சார் ஒரு அவரும் பெரிய ஸ்டார் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த படம் எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை போட்டு ஒரு ஒப்பேத்திட்டாங்க படத்தை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. இல்ல, அதான் பிரச்சனை, எதுவுமே இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு ஆக்சுவலா. ஒரு ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி நீங்க சூஸ் பண்ணீங்க, அந்த ஸ்டோரியை மேக்கிங்ல வந்து நல்லா தான் பண்ணிருக்கீங்க. ட்விஸ்ட ப்ராப்பரா ரிவீல் பண்ணீங்களா? ஒரு ஆர்கானிக் ட்விஸ்டா அதுன்னு கேட்டா இல்ல. அது நல்லா தெரியுது ஆக்சுவலா. வரது பூரா ஹீரோயினா தான் வராங்க. இதுல எது ஹீரோயின் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஸ்னேகா தான் ஹீரோயினான்னு பாக்குறோம், இல்ல அப்புறம் அந்த பையன் விஜய் கூட ஒருத்தங்க நடிப்பா, அவங்க தான் ஹீரோயின்ன்றாங்க. சரி ஓகே, அப்புறம் திடீர்னு த்ரிஷா வராங்க உள்ள. சரி இப்ப இவங்க தான் ஹீரோயின், அந்த கன்ஃபியூஷன்லயே முடிச்சிருவாங்க படத்தை. ஹீரோயின் தேவையில்லை இந்த படத்துக்கு, ஹீரோயின் போர்ஷன் தேவையில்லை படத்துக்கு. இது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. நல்லா உண்மையிலே சொல்றேன், நல்லா பண்ண வேண்டிய, நல்லா பண்ணிருக்க வேண்டிய ஒரு படம் தான் இது ஆக்சுவலா. கடைசியா ரெகுலரா ஒரு படம் பாக்குற மாதிரி ஆக்கி விட்டாங்க. கோட் ஒரு வரியில சொல்லணும்னா ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஆகா ஓஹோன்லாம் ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த ப்ரொடியூசர் டீமோ இந்த மூவி டீமோ சொன்னது எல்லாத்தையும் கைட்டி வீட்லயே வச்சுட்டு போய் படத்தை பாருங்க. உங்களுக்கு அப்ப என்ன பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா வாய்ப்பு இருக்கு. இவங்க சொன்னதெல்லாம் எதிர்பார்த்து போய் உள்ள உட்காந்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது.